இந்த ஒரு ஆராதனை எதற்காக என்றால், நாம் கடந்த நாட்கள் முழுவதுமாக, மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவரை பாதுகாத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம லேச திரும்பி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை. எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அதுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணிப்பார், நீ பெற்ற பேராசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு அருமையான காரிய நாட்களை கொடுத்திருந்தார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகபலம் கொடுத்திருக்கிறார், நமக்கு உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம் இருக்க ஒரே இடம் கொடுத்துட்டு போஷித்தார். இந்த பிரயாணங்களெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தால், வழிநடத்தினார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொன்னது போல, நம்ம ஆண்டவருக்கு என்ன செலுத்த முடியும்? நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த சாயங்கால நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நமக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும் என்றதை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு சென்ட்ரல் தமிழ் சர்ச்சிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படணும். அதுதான் நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, திருச்சபையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, எத்தனையோ பேர் பலவீனமாக இருந்தோம், சோமியராக இருந்தோம், ஆண்டவரை பாதுகாத்தார், வழிநடத்தினார். இந்த நாளையும் காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து எல்லாரும் கூடி வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரி வந்துக்கிறோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்பட வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவர் மயப்படுத்த வேண்டும், ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? ஆர்ப்பரிப்பு ஆராதனை அல்ல, அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா சத்தம் போட்டு கூச்சல் போட்டு பாடி ஆடி அதான் ஆராதனை நினைக்கிறாங்க. ஆர்ப்பரிப்பு ஆராதனை அல்ல, அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் எங்கள் கண்மணியை போல பாதுகாத்தீர், ஆராதனைக்கு வந்திருக்க கர்த்தாவே, எங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இந்த ஆராதனை முழுவதும் நம்மை நடத்தும்படியாக, ஆண்டவர் நாமும் மைப்படும்படியாக நான் ஒரு நிமிஷம் தலைகொண்டு ஜெபம் பண்ணலாமா? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்துவிடும் உருமாற்றும், என்னை உடைத்துவிடும் உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. எங்களை நேசிக்கிற தாப்பனே, இந்த அருமையான ஸ்தோத்திர ஆராதனைக்கு துதிக்கிற கர்த்தாவே, இந்த திருச்சபையிலிருந்து இன்றைக்கு ஸ்தோத்திரம் எழுமணும், புறப்படணும் கர்த்தாவே. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கு வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை நன்மைகள் வாழ்க்கையில் செய்கிறப்பா, எத்தனை அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்து ஜீவன் சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஏற்று நடத்தும். உம்முடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். எரேமியா 30வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். அவுட் ஆஃப் தம், அதில் இல்லை வாசித்தீங்கன்னா அவுட் ஆஃப் தம்னு வரும், அவைகள் வராது, அவர்களிலிருந்து வரும். அவுட் ஆஃப் தம் என்ன வருது? ஸ்தோத்திரம் புறப்படும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த ஸ்தோத்திரிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். எரேமியாவில் வாசி பார்த்தீங்கன்னா 30வது அதிகாரம் 19வது வசனத்தில் நான் வாசிக்கிற முதல் பகுதியை மட்டும் பார்க்கிறோம். அவையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்படும். 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில்,
என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதான் ஆண்டவர் சொல்ல, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆல் திங்ஸ், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் சித்தாதான். இன்னைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது ஆண்டவர் சித்தமாக இருக்குன்னு வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பவுல் எழுதுறாரு, நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அப்படி கேட்கணுமில்ல இன்னைக்கு, ஆண்டவரே நாங்கள் உமக்கு எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே இல்லை ஒரு நாவு போதாது, 1000 நாவு இருந்தாலும் எங்களுக்கு காணாத ஆண்டவரே. மேலே என்ன படிக்கிறோம் என்றால், கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். பவுல் எழுதுறாரு, விழித்திருந்து ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? விழித்திருந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாது வந்திருக்கிறோம். ஜெபத்துடனே ஸ்தோத்திரம். ஆகாய் பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறத பார்க்குறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த ஆகாய் ஒரு அருமையான புஸ்தகம். நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசி பாருங்கள். அதில் ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வைஸ், கன்சிடர் யுவர் வைஸ் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்து பார்க்க முடியும். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 32:7 பூர்வ நாட்களின் நினை கவனித்து பார், நினை கவனித்து பார், ரிமெம்பர் அண்ட் கன்சிடர் அப்படின்னு வாசிக்கணும். நினைச்சு பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார் இந்த வருஷத்தில், நாம் அதை நினைச்சு பார்க்குறோமா? பூர்வ நாட்களின் நினை, தலைமுறை தலைமுறையாக சென்று போன வருஷங்களை நீ கவனித்து பாரு ஆண்டவர் நம்ம சொல்கிறார். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் என்றால், இந்த திருச்சபையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படணும். வசன வாசம் அல்லவா, அவையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இந்த கடைசி நாட்களில் என்ன புறப்பட வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் புறப்படணும் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசன வாசி பார்க்கலாமா? ஏசாயா 46:9 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுகோர். வசனம் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர், கன்சிடர் அப்படின்னு தான் வாசிக்க. நினைவு கூறுங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். ஆண்டோடு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்க, சிந்தித்து பார்க்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அருமையான ஆண்டோடு பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. கண்களை மூடி, ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஜீவன் சுகம் கொடுத்ததுக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், திருச்சபை ஆசீர்வதித்தீர். எத்தனையோ பேர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. அவளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இல்லையா? பலவீனமாக இருந்த பிள்ளைகள், ஆஸ்பத்திரியில் இருந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள், ஆண்டவர் எல்லாரையும் பலப்படுத்தினார். அதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இம்மட்டும் வழிநடத்தினார். பஞ்சம், பசி, பட்னி, உலகத்தில் இருக்கிற பயங்கரமான சம்பவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் விலை பாதுகாத்தார் இல்லையா? பயங்கரமான வெள்ளங்கள், பூமி எதிர்ச்சிகள், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பயங்கரமான சம்பவம் ஏற்படுது இல்லையா? ஆனால் நம்ம எவ்வளோமா பாதுகாத்து வருகிறார். அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அதுதான் வாசிக்கிறோம். முந்தின காலத்தில் நடந்தவர்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம், ஜனவரியிலிருந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் பெற்ற நன்மைகளெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டியது இல்லையா? திங்க் அண்ட் தேங்க். THINK, THANK ஒரே வித வித்தியாசம். ஐ போல் ஏ போட்ட தேங்க், ஏ போல் ஐ போட்ட திங். எண்ணி பார்த்து என்ன செய்யணுமா? எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். திங்க் அண்ட் நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் பாடாமலே இருக்க முடியாது. நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், பாதுகாத்தார் இல்லையா?
சுபத்திரமாக பாதுகாத்து. எத்தனை வியாதி வீடுகளுக்கு ஆண்டு விலகி பார்த்தார். வியாதி வந்த பொழுதும் ஆண்டவருக்கு பாதுகாத்தார். அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு வந்திருக்கிறோம். திங்க் அண்ட் தேங்க். எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார் உங்களை யோசிச்சு பாருங்க. ஹவு டிட் ஹி டேக் கேர் ஆஃப் யூ? எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த ஜனவரியிலேருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்திட்டு வந்தார் யோசிச்சு பாருங்க. வேதத்தில் வாசி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம நடத்திட்டு வந்தார். ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஏன் அவைகளுக்கு ஸ்தோத்திரம் புறப்படும் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி நம்ம நடத்தினாரா? எப்படி நடத்தினார்? என்ன போட்டிருக்குது வாசிக்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு போத போல. உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் தன் பிள்ளைய தோளில் சுமந்து கொண்டு போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தாராம். எண்ணிப்பார். திங்க் அண்ட் தேங்க். நினைச்சு பார்த்து அது நல்லி செலுத்தணும். எப்படியெல்லாம் சுமந்துட்டு வந்தார் இல்லையா? வழியிடல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். பாதம் கல்லிடாடி ஆண்டவரை தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா இல்லையா? தேங்க்யூ. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் எல்லா ஜெபத்திலும் மேலான ஒரு ஜெபம் என்னென்னா தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் உமக்கு நன்றி என்று சொல்கிறது ஒரு மேலான ஜெபம் என்று ஒரு ஜெபம் வேறு எழுதியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஒருவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே வாழ்க்கையில் கைவிடலையா, ட்ரை தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு எழுதுகிறார். ட்ரை தேங்க்ஸ் கிவிங். உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்ல முயற்சித்து பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ரொம்ப பிரியமான காரியம் என்ன தெரியுமா? நன்றி சொல். நம் நன்றி சொல்றதை கேட்கறதா. நாம் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவர் கேட்கறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபத்துக்கு ஸ்தோத்திரத்தில் வழியே இல்லாமல் போயிடுது இல்லையா? பெட்டிஷன். நம்ம ஜெபமெல்லாம் பெட்டிஷன், சப்ளிகேஷன். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக. ஒருவன் தன் பிள்ளைய சுமந்து கொண்டது போல. யோசுவா அந்த புத்தகம் இந்த வசனத்தை யாராவது படிக்க பார்க்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தினார் பார்த்தீங்களா? யோசுவா எழுதுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோசுவா 24:17 வாரீங்க. நாம் வந்து எல்லா வழிகளிலும். அப்புறம் வாசிங்க யோசுவா 27:17 இல்லையா? ஆ ஆ ஆ ஆ நம்முடைய வந்த எல்லா வழிகளிலும், நம் கடந்து எல்லா ஜனங்களிலும் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தானா? அதிசயமாக பாதுகாத்தார் இல்லையா? நம்ம எத்தனை பேரை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை வீடுகளை நம்ம சென்றிருக்கிறோம், எல்லாத்திலும் ஆண்டவர் பாதுகாத்தார் இல்லையா? நாம் நடந்த வழிகளெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரா? வேறு எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்னா, உபாகமம் 32:11 வாசிக்கிறோம். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டு சுமந்து கொண்டு வந்தார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சுமந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். கழுகு சுமந்து கொண்டு போகிற போல தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போனார் இல்லையா? அதற்காக நன்றி செலுத்த வேண்டாமா? ஆண்டவர் பாதத்தில் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நீ செய்தெல்ல நன்மைகளுக்காக நம்ம துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எண்ணி பார்க்க முடியாத அரசியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லையா? ஒரு அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அடிக்கடி பாடுற ஒரு பாடல். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு தாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். ஆஹா, கர்த்தர் நீர் தேற்றினீர். அருமையான பாடல். நெருக்கப்பட்டோம், நாம் கைவிடப்பட்டோம், தள்ளப்பட்டோம், ஆண்டவர் ஒருபோது கைவிடலை இல்லையா? அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு வந்திருக்கிறோம். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டது போல ஆண்டவர் சுமந்து கொண்டாராம்.
எத்தனை நன்மைகள் ஆண்டு செய்திருக்கிறார் இல்லையா? இந்த நன்மைகளெல்லாம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். அவர் சந்தித்த பிரச்சனைகள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, நன்மைக்கு மாத்திரம் நன்றி செலுத்தக்கூடாது, நடந்ததுக்கு மாத்திரம் நன்றி செலுத்தக்கூடாது, நடக்காதவர்களுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு, ஆண்டவரே நோய் இல்லாமல் பாதுகாத்தீர், நோய் வரல அதுக்காக நன்றி செலுத்தணுமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் புயல் இல்லாமல் பாதுகாத்தீர், நோ ஸ்டார்ம் இன் மை லைஃப், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் பாதுகாத்தீர் ஆண்டவரே, விபத்து இல்லாமல் பாதுகாத்தீர், இல்லாததுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணுமா? அதான் அவையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். எல்லா நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் வாழ்க்கையில் சந்தித்த பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்றாவது என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, டிஸ்டர்பன்சஸ், அவங்களுக்கு பலவிதமான இடையூறுகள் வந்ததை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஹவு மெனி அப்டக்கிள்ஸ் இல்லையா, தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தர வாழ்க்கை அப்படியே யோசிச்சுட்டே வாங்க, ஒரு பேரலல் ஸ்டடி. அவங்களுக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நேரிட்டது என்பதை அப்படி சிந்திட்டே வாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு டிஸ்டர்பன்சஸ் பலவிதமான அது இடையூறு வந்துச்சு. எப்படி இடையூறு வந்துச்சு? வரப்பட்டு போன உடனே செங்கடல், பின்னால் பார்வோன், முன்னால் கடல், அப்சக்கிள், ஒரு இடையூறு வந்தது. ஆண்டவர் காப்பாற்றினாரா? செங்கடலில் பிளந்த தேவன் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை முன்னாடி இருந்து எத்தனையோ செங்கடலில் ஆண்டவர் பிளந்திருக்கிறார் இல்லையா? செங்கடலில் பிறந்த உடனே அவங்க மோசேயுடைய மாமனார்ட்டு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாரு. யாத்திராம 18ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தப்படியே வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடையூறு வந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு என்ன சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா, டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள். ஒரு 7D அவங்க வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். வனாந்தர வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த 7 kinds of obstacles. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடையூறுகள் வந்திருக்கலாம், தடங்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் இல்லையா? ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரிக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம்? டிஸ்டர்பன்சஸ், இடையூறுகள் வந்ததை பார்க்குறோம். ரெண்டாவதாக ஒரு வாழ்க்கையில் டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள் வந்ததை பார்க்குறோம். எப்படி? ஒரு வாழ்க்கையில் தண்ணி குடிக்க போகிறாங்க, தண்ணி என்ன எப்படி இருந்தது? கசப்பாக இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் என்ன? மாறா. என் பேர் மாறான்னு சொன்னது யாரு? நவோமி சொன்னா. நவோமி, என் பேர் நவோமின்னு சொல்லாதுங்க, என் பேர் என்னது? மாறா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாறாவே கட்டளையிட்டார். கணவன் இறந்து போனார், 2 பிள்ளை இறந்து போனாங்க, திரும்ப எருசலேமுக்கு வர்றாங்க. எல்லாரும் நகோமியை பார்க்க வர்றாங்க. நகோமி பார்த்து சொல்லும்போது, என் பேர் நகோமி இல்லை, என் பேர் என்னது? மாறான்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் வந்துதான், இழப்புகள் வந்திருக்கலாம், கடன் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், குடும்பத்தில் தகராறு வந்திருக்கலாம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, அது நிமித்தம் நடத்தி வருவதை பார்க்குறோம் இல்லையா? மலையிலெல்லாம் ஆண்டவர் வழியாகி கொடுத்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக எப்படி ஆவ? சமபூமி ஆவாய். வாசிக்கிறோம், சகரியால வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பர்வதத்தை மாற்றி கொடுத்தார் இல்லையா? அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். ஏசாயால வாசிக்கிறோம், மலையிலெல்லாம் வழியாகுமா. நீ பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் போகையில் அந்த டனல்ஸ், மலையை குடைஞ்சி ட்ரெயின் போகிறத பார்க்குறோம். இப்போ அயல் நாட்டுகள்லாம் சில வீடியோவில் பார்க்கும்போது மலை மேலே ட்ரெயின் போகுது, எத்தனையோ குகைகள் வழியாக ட்ரெயின் போகிறத பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலை வந்திருக்கலாம். நாம் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். இன்றைக்கு நம்முடைய சபையிலிருந்து என்ன புறப்படணும்? என்ன புறப்படணும்? ஸ்தோத்திரம் புறப்படணும். நம்ம சபையில் ஸ்தோத்திரம், அதுக்கு நம்ம அந்த இடத்துல கூடி வந்திருக்கு என்று பார்க்குறோம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே,
உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அந்த இடத்து வந்திருக்கிறோம். ஒருவர் சொல்கிறாரு, டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் காட்ஸ் வே ஆஃப் சேயிங். ஆண்டவர் சொல்கிறாரா, ஏதோ ஏமாற்று ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஐ ஹாவ் காட் சம்திங் பெட்டர். உனக்கு நல்லதை வச்சுருக்கிறப்பா, கவலைப்படாது, இவன் ஏமாற்றுக்க வருந்தாத. சம்திங் பெட்டர், பி பேஷன்ஸ், ஹாவ் ஃபெய்த் அண்ட் லிவ் யுவர் லைஃப். பொறுமையாக இரு, விசுவாசம் இரு, வாழ்க்கையை நடத்துங்கிறாரா. சோர்ந்து போகாதீங்க இல்லையா. நம்ம திடீர்னு சோர்ந்து போயிடுறோம். டிசப்பாயின்ஸ் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, இடையூறு வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்குன்னா ஃபார் பெட்டர் திங்ஸ், உங்களுக்கு நன்மை உண்டாக்க செய்கிறேன். மூன்றாவது டி என்ன, இஸ்ரேல் ஜனங்க என்ன சந்தித்தாங்க அப்படின்னா, டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்கள் வந்தது வாழ்க்கையில். இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் பல இடத்துக்கு போனாங்க. போன இடமெல்லாம் தண்ணி எல்லாம் போச்சு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மலையோடு நீ என்ன செய்ய அடினார், அடித்தான், தண்ணி வந்தது. இன்னொரு சொன்னார், மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு, கண்மலையை பார்த்து பேசினார், தண்ணி வந்தது. அவங்களுக்கு வாழ்க்கையில் டிஃபிகல்ட்டிஸ் உடைய வாழ்க்கையில் வந்திருக்கு இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் வந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பாதுகாத்து இந்த அருமையான வருஷத்துடைய கடைசி நாட்களை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். டிஃபிகல்ட்டிஸ், கவலை, கஷ்டங்கள். நான்காவதாக டிசிஷன்ஸ், தீர்மானம் எடுக்கணும். கானானுக்கு போக வேண்டாமா, மன்னாவை சேர்த்து வைக்கணும் வேண்டாமா. ஒரு வாழ்க்கையில் அப்படி வந்துதான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழல் வந்துதான். போகவா வேண்டாமா அப்படிங்க தீர்மானம் இல்லையா. நடத்த வேண்டாமா, டிசிஷன்ஸ். ஃபோர்த் டி, ஆண்டவர் சில சமயங்களில் நமக்கு சில நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர் சொன்னார் இல்லையா. எத்தனை தடவை நம்ம முடிவில் இருக்கும்போது ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வழிநடத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்மை, நீங்கள் நன்றி செலுத்துங்க. தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப், த குட் ஆர் பேட். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா, சம் ஆர் பிளெஸிங்ஸ், சம் ஆர் லெசன்ஸ். சில காரியங்கள் உங்களுக்கு நன்மை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், சில காரியங்கள் உங்களுக்கு தீமையாக அமைந்திருக்கலாம். ஏன், ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜோம். சில கஷ்டங்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் உங்களுக்கு பாடமாக இருந்திருக்கலாம். எதுக்கானாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா. சில ஜனங்கள் அப்படி தான் செய்தாங்க. கஷ்டங்களும் வந்துச்சு, வந்த பொழுதிலும் ஆண்டவர் சில சமயங்கள் அவளை எடுத்து பாட சொல்லியிருக்கிறார். மிரியாம் பாடினார், மோசேயின் பாடல் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் சேர்த்தினார் பார்க்கிறோம். மேலும் ஐந்தாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். ஃபிஃப்த் டி, அசூரியமான சூழ்நிலை. அனாந்தர வாழ்க்கை என்றாலே அசூரியமான வாழ்க்கை தானே. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கி நமக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும், எத்தனை அசௌரியமான வாழ்க்கை இருந்திருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய சீஷர்கள் படகுல போய்கொண்டே இருந்தார்கள். 12 பேர் போய்கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் நடந்துகிட்டே வரார், கடலில் நடந்துட்டு வரார். சீஷர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க, ஏதோ ஆவேசம் ஆவின்னு சொல்லி பயந்தாங்க. நான் ஏசு சொன்னார், நான் தான், பயப்படாதுங்க, ஃபியர் நாட், ஐ ஆம், நான் தான். இப்படி சொன்ன உடனே என்ன இடம் தெரியுமா, யார் வெளியே போனா? பேதுரு மாத்திரம்தான் வெளியே போனான். கடல் இடம் தான். மற்ற 11 சீசன் என்ன செய்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லை. அதான் ஒருத்தர் எழுதுறாருன்னா, அந்த 11 பொட்டட்டோஸ் அப்படின்னு எழுதுறாரு. அவங்க ஆண்டோட சத்தத்தை கேட்ட பொழுதிலும் அந்த கப்பல் படகரை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, சில சமயங்களில் வாழ்க்கையில் அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பலவிதமாக அசௌகரியங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடன்பட்டுக்கிறோம். மேலும் ஆறாவதாக என்ன டி அப்படின்றால் டேஞ்சர், அபாயங்கள் ஏற்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவர் வழிநடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழிநடத்திப்பார் இல்லையா. எத்தனை அபாயங்கள்
பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நடந்து போகிறோம். வாழ்க்கையில் இத்தனை வேதத்தில் நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம் அல்லவா, செய்தித்தாளில். ஸ்கூட்டில் போகிறாங்க, அடிபட்டு மறந்து போகிறாங்க. அன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், 3 பையங்க பைக்கில் வேகமாக போயிருக்கிறாங்க, மரத்தில் மோடி மண்டையெல்லாம் போயிடுச்சு, 3 பேர் காலி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வராது ஆண்டவர் காப்பாற்றினாரா? எத்தனை தடவை ட்ரெயினில் போயிருக்கிறோம், எத்தனை தடவை பஸ்ஸில் போயிருக்கிறோம், காரில் போயிருக்கிறோம், ஆட்டோவில் போயிருக்கிறோம், காப்பாற்றினாரா? டேஞ்சர்ஸ் சில ஜனங்கள் வாழ்க்கையில் அநேக அபாயங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் ஆண்டவர்கள் காப்பாற்றினார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றி வர்றார் இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? ஆண்டவரே, நீ செய்துள்ள நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பாருங்கள், கண்ணீரோடு நன்றி செலுத்தணும் இல்லையா? ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்த கடைப்பட்டுக்கிறோம். 7வதாக அப்படி வாழ்க்கையில் என்ன படிக்கிறோம் என்றால், டிலேஸ். 7th D, டிலே. அதில் தாமதங்கள் ஏற்பட்டது, எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, ஆனாலும் ஆண்டவர் வழி எடுத்துட்டு வந்தார் இல்லையா? முறுமுறுத்தாங்க, ஆனாலும் வழி எடுத்து வந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு சில நேரம் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் நன்றி செலுத்தாமல் இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்ம எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா? எப்படி சில ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரோ அதுபோல் நம்மையும் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரி கடன்பட்டிருக்கிறோம். இந்த 7D என்னதெல்லாம்? முதலாவது என்ன பார்த்தோம்? டிஸ்டர்பன்சஸ், இடையூறுகள். 2வதாக டிசப்பாயின்மெண்ட்ஸ். 3வதாக டிஃபிகல்ட்டிஸ். 4வதாக டிசிஷன் மேக்கிங். 5வதாக டிஸ்கம்ஃபர்ட்ஸ், அசௌரியங்கள். 6வதாக என்னது? தாமதங்கள், டேஞ்சர். 7வதாக தாமதம், டெலே எல்லாம் வந்தது. இது எல்லாத்துலேயும் இருந்து ஆண்டு வழிநடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டு வழிநடத்த ஒரு காயத்தமாக இருக்கிறார். துன்ப நேரத்திலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நமக்கு சோர்ந்து போகாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதான் நம்ம படிக்கிற அருமையான பாடம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்ப நேரத்தில் ஸ்தோத்திரிச்சாங்களா யாராவது? ஞாபகம் இருக்கா? யோபு, இந்த வசனத்துக்கு வாசி பார்க்கலாம். யோபு 1வது அதிகாரம் 20-21 என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம் சொல்லுங்க, மனப்படம் சொல்லாமே. கர்த்தருக்கு அவ்வளோதான். துன்ப நேரத்தை எல்லாத்தையும் இழந்து போனார் யோபு. மீதி இருந்தது மனைவி மட்டும்தான். அவன் என்ன சொன்னான்? தூஷித்து ஜீவனை விட்டு சொன்னான். ஆனாலும் யோபு ஆண்டவரை மறக்கலை, ஸ்தோத்திரம் செலுத்தினார். எனக்கு அருமையான ஆண்டு பிள்ளைகளை, துன்பத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? நன்மையான காரியங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில் வர எல்லா துன்பங்களுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்தணும். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தானியேல் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கு அறிந்த பொழுதிலும் என்ன செய்தானா? வழக்கத்தின்படியே மேலறையில் போய் பலகனியை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேங்க் காட். எப்படிப்பட்ட சூழ்நிலை? பயங்கரமான சூழ்நிலை இல்லையா? தானியேல் ஜெபித்தாரா? ஜெபித்தார். துன்ப வேளையிலும் தானியேல் ஜெபித்தது பார்க்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிற 42வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுறது என்றால், தாவீது அந்த அதுலா குகையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரை பார்த்து, என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய், ஏன் எனக்கு துக்கப்படுகிறாய், தேவன் நோக்கி காத்துரு அப்படிங்கிறார். ஏன் ஆத்மாவே? நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி துன்பம் வந்திருக்குதா? துன்பத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்பத்தில் மாத்திரமல்ல, நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்தனால் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 42 சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம் இல்லையா? இது வாசி பாருங்க, ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல சங்கீதம். என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குற? முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா நோய் காணுது. அருமையான ஒரு நல்ல சங்கீதம் இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும் தாவீது குகையில் இருந்த பொழுதிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான். என்கரேஜ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு வாசிக்கிற தாவீது தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான்.
என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாழ்க்கையில் இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம் இருக்குது. நம்ம when something goes wrong, நல்ல கவனிங்க, ஒரு வாழ்க்கை ஏதாவது தவறுதலாக போச்சுன்னா when something goes wrong, take a moment to be thankful for the many things that are going right. ஏதாவது தப்பாக போனால் சரியான காரியத்துக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கலாம் இல்லையா? இந்த வாழ்க்கையில் 9 காரியம் தப்பாக போச்சு, ஒரு காரியத்தை ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறது, ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? இந்த 9 காரியங்களும் ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, இதுவும் என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடங்கள். சம் ஆர் லெசன்ஸ், சம் ஆர் பிளெஸிங்ஸ். ஒரு வாழ்க்கையில் துன்பமா? சம் ஆர் லெசன்ஸ், சம் ஆர் பிளெஸிங்ஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. ஏதாவது துன்பம் வருதா, ஒருவேளை அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கலாம். சம் ஆர் பிளெஸிங்ஸ் அண்ட் சம் ஆர் லெசன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட இன்னொரு பாடமும் இருக்குது பார்க்குறோம். எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் போனாங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்தரத்தில் போனாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம் தான். வனாந்தரம் வாழ்க்கையில் போகிறோம். ஏன் 40 வருஷம் போனாங்க தெரியுமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் போனாங்க? எப்படி? சரி, கர்த்தர் சோதிச்சாங்களா? சரி, வேற எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி ஆண்டு அலைய பண்ணார்? அதிலிருந்து ஒரு நல்ல பாடம் படிக்க போகிறோம். 5 காரியங்களை வேதத்தில் பார்க்குறோம். ஏன் 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள்? ஒய் 40 years of journey in wilderness? ஒரு வாழ்க்கையில் வனாந்தரமான வாழ்க்கை வருதுன்னா ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில் போன வருஷத்தில் பலவிதமான வனாந்தர அனுபவங்கள், தண்ணி இல்லாத அனுபவங்கள், கஷ்டங்கள், டிஸ்டர்பன்ஸு, டிலேஸ், டிசிஷன் மேக்கிங் எல்லாம் வந்திருக்கலாம் இல்லையா? ஒய் 40 years of wandering in the wilderness? முதலாவது காரியம் பார்க்கலாமா? ஏன் 40 வருஷம் அப்படின்னா, டு அவாய்ட் டிஸ்கரேஜ்மெண்ட், மனம் மடித்து போகாதபடிக்கு 40 வருஷம் நடத்தினாராம். வாசிப்பாப்போம். இந்த வசனம் தயவுசெய்து வாசிக்கணும். வேதத்தை எடுத்துக்காங்க, எடுத்து படித்து பார்க்கலாமா? வாசி பார்ப்போம். யாத்திரையாம 13வது அதிகாரத்தை எல்லாரும் போய் வேதத்தை எடுங்க. இங்கே வராது, ஸ்க்ரீனில் வராது. வேதத்தை எடுங்க. 13வது அதிகாரம் 17 வசனத்தை நான் படித்து பார்ப்போமா? எல்லோரும் சேர்ந்து படிப்போமா? யாத்திரையாம 13வது அதிகாரம் 17, 18 சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வசனத்தை. ஏன் ஆண்டவர் நடத்தினார் 40 வருஷம் வனாந்தரத்தில்னா? அருமையான வசனத்தை ஆவியார் எழுதி வைத்திருந்த பார்க்கிறோம். படிக்க பார்க்கலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பிறகு, எங்கிருந்து போக விட்ட பிறகு, எகிப்திலிருந்து போக விட்ட பிறகு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்து திரும்புவாள் என்று சொல்லி பெலிஸ்தரின் நேர் வழியாக போவது சமீபமாக இருந்தாலும், ஆமாம் ஆமாம், இதுதான் முதல் காரியம். ஏன் 40 வருஷம் வனாந்தர பிரயாணம்னா, முதல் காரியம் அவங்க பெலிஸ்தரை கண்டா மனம் மடிவாயிரும். they will be discouraged, totally discouraged. ஆனால் ஆண்டவர் விரும்பலை. என்ன செய்வாங்க? மனமடிவாய் எகிப்து போகணும்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? சமீபமானாலும், எகிப்திரு வழி சமீபமானாலும் ஆண்டவர்களை எப்படி நடத்துகிறாரா? சிவந்த சமுத்திர வழியாக நடத்துகிறார். முதல் காரியம். ஏன் 40 வருஷம் வனாந்தரம்? அவர்கள் அதாவது மன வடி அடையாதபடிக்கு ஆண்டு நடத்தினார். யோசிச்சு பாருங்க. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, மன முறிவு ஏற்படாதபடிக்கு நாம் நடத்திட்டு போகிறார். எப்படி நடத்துகிறாரு? வனாந்தரத்தில், துன்ப வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்திக்கிட்டு போவார் இல்லையா? ஏன் நடத்தினார் ஆண்டவர்? சோர்ந்து போகாது இருக்கிறதுக்காக. சரி, அவர் ஏன் ஆண்டவர் நடத்தினார் அப்படின்னா, இன்னும் 2வது காரியத்தை நம்ம பார்த்துக்க முடியும். டு நோ அவர் நம்மை நாமே அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஆண்டவர் துன்பத்தை கொடுக்குறாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் வாசி பார்க்கலாமா? உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? உன் தேவனாய கர்த்தர்
உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ சோதித்து நீ அறியும்படிக்கு நினைப்பாயாக. ஏன் ரெண்டாவது காரியம், எதற்கு ஆண்டவர் 40 வருஷம் அவரை வழி எடுத்தார் வனாந்தரத்தில்னா, மோசே ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உங்கள் தேவனாய் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆண்டவருடைய கட்டளை கைக்கொள்ளுவோமோ கைக்கொள்ள மாட்டீங்களோ என்று அறியும்படிக்கும் உங்களை சோதித்து இருதயத்தை நீ அறியும்படிக்கு ஆண்டவர் வழி எடுத்தினாராம். நம்மை நாமே சோதிக்கும்படியா ஆண்டவர் வழியில் துன்ப வனாந்தரத்தில் நம்ம நடத்தி கொண்டு போகலாம் இல்லையா? நம்மை நாமே சோதிக்கணும் இல்லையா? சோதித்து பார்க்குறோமா? ஒரு நாளும் ராத்திரி படுக்க போக முன்னால், ஆண்டவரே இந்த நாளில் ஏதாவது நமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேனா நம்ம நாமே சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே ஏன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை நடத்தினர் என்றால், அவர்கள் தங்களை சோதித்து பார்க்கும்படியாக என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று சோதித்து அறியுங்கள். இன்றைக்கி நம்ம சோதிக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? வாழ்க்கையில் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டோமா? ஆண்டவர் உண்மையாக இருந்தோமா? ஆண்டுடைய ஆலயத்தில் வர்றதுக்கு உண்மையாக இருந்தோமா? வேத வசனம் உண்மையாக படித்தோமா? ஜெபம் பண்ணோமா? ஏன் 40 வருஷம் அவங்களுக்கு வனாந்தர வாழ்க்கை என்றால், தங்களை தாங்களே சோதித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு கட்டுப்படுத்தி பார்க்குறோம். சரி, வேறு என்னத்துக்காக ஆண்டவர் அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தினார் என்று பார்க்கும்போது, மூன்றாவதாக உபாகமம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பார்ப்போம். உபாகமம் 5வது வசனம். உபாகமம் 29:5 வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம், ஒய் 40 இயர்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், 40 வருஷம் ஏன் அவர்களுக்கு வனாந்தரம் அப்படின்னா ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏன் வனாந்தரமான வாழ்க்கை கடந்த வருஷம் இருந்தது அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரை டோன்ட் கொஸ்டின் காட். ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஒய் கேட்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லு ஒய் நாட் அப்படின்னு கேட்பார். வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 29:5-6. கர்த்தராய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? இங்கே வாசிக்கிறோம் 40 வருஷம் ஏன் வனாந்தர வாழ்க்கை என்றால், ஆண்டவரை அவர் அறிந்து கொள்ளும்படியாக வனாந்தர வாழ்க்கை. நம்ம அறிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். we learn about God. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி கிருபை உள்ளவர், எப்படி அன்புள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம சுட்டி காமிக்கிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த வருஷத்தில் நமக்கு வனாந்தரமான வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நடத்தி கொண்டு ஏன் நடத்தினார்? அதுக்கு தான் இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் ஆண்டவர் 40 ஆண்டுகள் வனாந்தரம் நடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே அறிந்து கொள்ளத்தக்கதாக, நாம் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்ம நடத்தி வருவதை பார்க்கிறோம். 4வதாக ஆண்டவர் கற்பனைகளை எங்கே வச்சு கொடுத்தாரு? எங்கே வச்சு கொடுத்தாரு? சீனாவில் எங்கே இருந்தது? வனாந்தரத்தில் இருந்தது இல்லையா? எகிப்தில் இருக்கிற ஆண்டவர் கட்டளை கொடுக்கல, 10 கட்டளை கொடுக்கல. அல்லது கானான் தேசம் போனவர் அவர் கட்டளை கொடுக்கல. எப்போ கொடுத்தாரு? வனாந்தர பிரயாணத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாராம். வாசி பார்க்கலாமா? எசேக்கியேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20:10 ஆகையால் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர் வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளையில் அவளுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவளுக்கு கொடுத்து தெரியப்படுத்தினேன். ஒருவேளை எகிப்தில் ஆண்டவர் கொடுத்துருந்தா இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கட்டளையை நினச்சிருக்க மாட்டாங்க, ஒரு பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. அல்லது கானான் தேசத்துக்கு போய் கொடுத்துருந்தா விட அது பெரிய காரியமாக எண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே கொடுத்தாருன்னா வனாந்தரத்தில் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி மகிமையை வெளிப்படுத்தி கொடுத்தான்னு பார்க்குறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்கள் அப்படின்னா, பல சமயங்கள் நம்ம ஆண்டோடைய கட்டளையை மறந்து போகிறோம் இல்லையா? மறந்து போகிறோம். அதை ஞாபகப்படுத்தும்படியாக நமக்கு ஆண்டவர் பல உத்தரவை கொடுக்குறார், கஷ்டங்களை கொடுக்குறார் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோருக்கு பிரியமாக நடந்திருக்கிறோமா? ஆண்டோடைய கற்பனை கீழ்ப்படுத்திருக்கிறோமா? கை கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஏன் இவ்விதமான வாழ்க்கை? 5வதாக நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம் என்றால், வாசித்து பார்ப்போம்.
யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோசுவா 5:6 ஏன் வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை அப்படின்னா, யோசுவா 5:6 வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன, எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் மாளும்படி, மாளும் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே நடத்தினாரா? 40 வருஷம் வனாந்தரம் நடத்தினாரா? எதுக்காக நடத்தினாரு? 5வது பாயிண்ட் என்னன்னா, யுத்த புருஷர்கள், ஆண்டவர்கள் கலகம் பண்ணவர்கள், முறுமுறுத்தவங்கள் எல்லாம் மடிந்து போக முடியாது ஆண்டவர் நடத்தினாரா? எத்தனை பேர் போனாங்க கானானுக்கு? 2 பேர் போனாங்க, பிள்ளைகள் போனாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் தான் போனாங்க. மற்ற எல்லாம் வனாந்தரத்தில் அழைத்து போனாங்க இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் தெரியுமா? கோராகு கூட்டம், அவர் முறுமுறுத்தவர்கள், இறைச்சிக்காக முறுமுறுத்தவர் எல்லாரையும் ஆண்டு அழிச்சு போட்டார். எனக்கு அருமையான ஆண்டவரின் பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு வனாந்தரம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஏற்படுது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சத்துருக்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் நம்மை நடத்துகிறாராம். எப்படி நடத்துகிறாரு அப்படின்னா, வாசி பார்க்கும்போது, நீங்கள் வாசி பார்க்கல, அந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 8ஆமத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் ஆண்டவர் அழித்தார் வனாந்தரத்தில்? காரணம் இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அழிக்கணும் கொஞ்சம் வாசி பார்த்து முடிச்சிடுவோமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அழிக்க வேண்டும்? ஆண்டவர் யுத்த புருஷர்களும் அழித்துப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அழிக்க வேண்டிய சில யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க. அவர் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை வனாந்தரத்தை வழி நடத்தினர் பார்க்குறோம். எபேசியரில் வாசிக்கிறோம் 6வது 4வது 31 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் ஆமாம், இதெல்லாம் நம்மகிட்ட நீங்கும்படியாக ஆண்டவர் நடத்துகிறாராம். கோபம், துர்க்குணம், இதெல்லாம் யுத்த புருஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாங்க இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் நீக்கும்படியாக நமக்கு ஒரு வனாந்தரமான வாழ்க்கையை கட்டளையிட்டார்னு பார்க்குறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter 2:2 என்ன வாசிக்கிறோம்? அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு எழுதுகிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற தூஷணமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுங்க. வாசிக்க பாஸ்டர். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், ஒழித்து விட்டு, இதெல்லாம் ஒழிச்சிடணும். ஒழிச்சவங்க தான் ஆண்டவர் கானான் தேசம் பிரவேசிக்க பண்ணார் பார்க்குறோம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, கடந்த வருஷத்தில் நமக்கு ஏன் வனாந்தரமான வாழ்க்கை என்றால், நம்மிடத்தில் காணப்பட்ட பலவிதமான மாம்சத்தின் கிரியை நிமித்தம் நம்ம வனாந்தரமான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்தினார், இன்னும் எப்படி வழிநடத்த போகிறார். லுக் பேக் அண்ட் தேங்க் காட், லுக் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட். பின்னால் பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். நேர முன்னால் பாருங்கள், ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்புங்க, ட்ரஸ்ட் காட் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்றால் ஸ்தோத்திரிக்கு வந்திருக்கிறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை என்றால், இந்த 5 காரியங்களை வேதத்திலிருந்து படிக்கிறோம். இதனால் அவர்கள் 40 வருஷம் ஆண்டவர்களை அனுமதித்தார் வனாந்தரமான வாழ்க்கையில். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை போன வருஷத்தில் வனாந்தரமாக காணப்பட்டிருக்கலாம், பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம், பல டிஃபிகல்ட்டிஸ், பல டிஸப்பாயின்மெண்ட்ஸ், பல டிஸ்டர்பன்சஸ், பல டிலேஸ், பல டிசிஷன்லாம் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நடத்தி வந்தார். எப்படி நடத்திட்டு வந்தது போல், இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினது போல் நம்மை நடத்திக்கிட்டு வருகிறார். அதனால் நம்ம இந்த நேரத்திலும் ஒரு ஸ்தோத்திரி கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக நம்ம ஒப்புக்கொடு கடமைப்பட்டிருக்கிறோம். அவையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த இரவு நேரத்தில் ஸ்தோத்திரம் புறப்பட வேண்டுமா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நடத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சென்றதாம் பாதைகளிலே சேதமே யாதும் அணுகா, சென்றதாம் பாதைகளிலே சேதமே யாதும் அணுகா, கண்மணி போல காவல் செய்தோனை நன்றியுடன் பாடுவோம்.
சீயோனே ஆர்ப்பரி சிருஷ்டிகர்த்தரான உந்தன் சர்வ வல்ல தேவனை. சீயோனே ஆர்ப்பரி சிருஷ்டிகர்த்தரான உந்தன் சர்வ வல்ல தேவனை. நிந்தையில் சோதனையிலும் வந்ததாம் தொல்லைகளிலும், நிந்தையில் சோதனையிலும் வந்ததாம் தொல்லைகளிலும் மாண்டவரோடு மாளாமல் எம்மை ஆண்டவர் ஆதரித்தார். ஆதரிச்சாரா? எத்தனை துன்பம், எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை வனாந்தரமான வாழ்க்கை ஆண்டவர் நடத்தினார் இல்லையா? அதுக்காக சோதனை செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின 5 காரியங்களை மறந்துடாதீங்க. ஏன் வனாந்தர வாழ்க்கை? 5 காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட 5 காரியங்களுக்கு ஆண்டவர், ஒருவேளை ஒரு வாழ்க்கை வனாந்தரமாக இருந்திருக்கலாம். வனாந்தரம் இருந்த பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிளெஸ்ஸிங் ஆர் லெசன், எது இருந்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் 2 பாடம் தான். ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுக்கும். பிளெஸ்ஸிங் ஆர் லெசன். எது இருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என்ன வந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், கீழ்ப்படிவோம், சாட்சியாக இருப்போம். இனி எஞ்சிருக்க நாட்களில் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஒரு வழிநடத்தில் காத்திருப்போம், ஜெபிப்போம், குடும்பத்துக்காக ஜெபிப்போம், சபைக்காக ஜெபிப்போம், போதவருக்காக ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய எல்லா ஜெபங்களிலும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு. பவுல் தான் எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, நீங்கள் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுங்கள் சொல்றாரு. மறந்துடாதீங்க. 4 காரியம் பவுல் சொல்றாரு. முதல்ல வேண்டுதல், இன்டர்செஷன். 2வது விண்ணப்பம், சப்ளிகேஷன், பெட்டிஷன். 3வதாக பிரேயர். என்ன பிரேயர்னு என்ன அர்த்தம்? போராடி ஜெபிக்கிற அனுபவம், போராடி ஜெபிக்க. 4வதாக தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் செலுத்துகிற அனுபவம். எல்லாருக்கும் செலுத்த கடைப்பட்டுக்கிறோம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்படி வனாந்தரமான வாழ்க்கையிலே கடந்த வருஷங்கள் நாள் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்திருக்க துதிக்கிறோம் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மையிலும் துதிக்கிறோம் என்று ஆண்டவர் துதிப்போம். நம்முடைய வீட்டில் நடந்த காரியங்கள், ஒருவேளை பல விதமான இழப்புகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றை பற்றிலும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஸ்தோத்திரிப்போம். எங்களை நேசிக்கிறல தாப்பனே, இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறப்பா, 11 மாதங்கள் கண்மணியை போல எங்களை பாதுகாத்தீர். இந்த 12வது மாதத்துடைய நடு பகுதியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எஞ்சியிருக்க நாட்கள் எங்களை ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த வருஷத்தின் நன்மையெல்லாம் முடிச்சுட்டு கொடுத்ததுக்காக துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் போல வனாந்தரமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டவரே, பலமான கஷ்டங்கள், பலமான ஏமாற்றங்கள், பலமான துன்பங்கள் வந்தது ஆண்டவரே. ஆனாலும் எங்களை கரம் பிடித்து நடத்திருக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரி கர்த்தாவே. எத்தனை வியாதிகள் ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கப்பா. எல்லாரையும் குணப்படுத்திருக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரி கர்த்தாவே. இந்த திருச்சபை விசுவாசிகளை இம்மட்டும் வழியெடுத்ததற்காக துதிக்கிறோம்ப்பா. முதியோரை பலப்படுத்துறதுக்காக துதிக்கிறோம், சிறுபிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தாவே. அருமையான படிக்கிற பிள்ளைகளை இம்மட்டும் நல்லா படிக்கப்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேலை பார்ப்பு பிள்ளைகள் நல்ல வருமானம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனை வீடுகளில் ஆண்டவரே பலவிதமான கஷ்டம் வந்த பொழுதிலும், வனாந்தரமான சூழ்நிலை வந்த பொழுதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தது போல் நடத்திட்டு இருக்காம துதிக்கிறோம் கர்த்தாவே. போதவருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டு நடத்தது போல தொடர்ந்து நடத்த வேண்டும் கர்த்தா. அதற்கு அவருக்காக துதிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் அநேகர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள், அவர்கள் ஜெபித்தோம், நீ பதில் கொடுத்து நடக்காம துதிக்கிறோம் கர்த்தாவை. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த நல்ல நாள் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் ஸ்தோத்திரம் புறப்படணும் கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய சிங்காசனத்தை தொடரும் ஆண்டவரே. உங்கள் கை அசைக்கப்படணும் கர்த்தாவே. இப்பொழுதும் வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதியும், ஜூம் வாயில் எழுந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே. யார் யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே. யார் எதற்காக நன்றி சொல்லுகிறார்களோ அந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே. முழுதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுது பிரிந்து போகும்பொழுது கரமைகளை தாங்கி நடத்திருக்க கர்த்தாவே. வரவிருக்கிற இன்னும் 2 வாரங்கள் ஆண்டவரே டிசம்பர் மாதம் முழுவதும் நடத்தும். சித்தமானால் நாங்கள் அடுத்த ஆண்டுக்கு பிரவேசிக்க எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை தாங்கி கொள்ளுங்க கர்த்தாவே. ஆபத்து வராதபடி, நோய் வராபடி உடைய கிருபையின் சட்டில் மூடி மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே.
பயங்கரமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வெள்ளங்கள், எங்கு பார்த்தாலும் பூமி எரிச்சிகள், பயங்கரமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுக்கு அமைதியை தந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இப்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இரவு நல்ல நித்திரை கொடுங்க, சுகமான இளைப்பால கொடுங்கப்பா. காலை நேரத்தை கண்டு துதியோடு எழும்ப பலத்தாங்க. வருகிற வாரமும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாரமாக்கி தாங்கப்பா. எல்லாரையும் வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஒருவராது கெட்டு போகக்கூடாதுப்பா. எல்லா குடும்பங்களும் உண்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேக வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.